ஹாய் கைஸ், என் பேர் தீபக் அண்ணா டிகே. எனக்கு கொஞ்சம் பேருக்கு டிகே மாஸ்டராக தெரிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னைக்கான இவன் டக்குன்னு இந்த மாதிரி சேரை போட்டு உட்காந்துருக்கானே அப்படின்னு ஒரு தோண வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரோட்டில் போகும்போது ஒரு சிம் கார்டு எனக்கு தேவை இருந்துச்சு. சிம் கார்டு வாங்கிட்டேன். பட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சேன், சிம் கார்டு நம்பர் யாருக்குமே தெரியாது. இந்த சிம் கார்டை நான் யாருக்கு கூப்பிட்டாலும் அவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஸோ அதனால இந்த சிம் கார்டை யூஸ் பண்ணி ஒருத்தரை பிராங்க் பண்ண போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாது. நான் மேல் ரூம்ல இருக்கேன், என் பிஜிக்கு கீழ் ரூம்ல எடுத்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு தான் ஏன்னா நீ அவரை கூப்பிட்டு பிராங்க் பண்ற நீ கேட்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, மனுஷன் என்னை விட்டுட்டு தனியா பஸ்ல போயிட்டு வந்துட்டார். என்ன பஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன் அப்படின்னு சொல்லி ஒரு டிராவல்ஸ்ல போயிட்டு வந்திருக்காரு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த டிஎன்ல இருந்து கூப்பிட்டு பேசுற மாதிரி அவர் பிராங்க் பண்ண போறேன். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் அவர் ஃபர்ஸ்ட் பிராங்க். ரிங்கு போகுது, எடுப்பாரான்னு தெரியல. குவார்ட் எடுத்து உங்க வாய்ப்புகள் இருக்கு. A few moments later. This call is now being recorded. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. ஹலோ சார். ஹலோ ஹலோ சார், நாங்கள் டிஎன் பஸ்ல இருந்து கால் பண்றோம் சார். சொல்லுங்க சார். சார், இன்னைக்கு நீங்க எங்க பஸ்ஸை டிராவல் பண்ணியிருந்தீங்க, அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு சார். ஃபீட்பேக் இருக்கா சார் பஸ்ஸை பத்தி? சார்ஜர் போர்ட்டல் மட்டும் ஒர்க் ஆகல சார். சார்ஜர் போட்டு இருந்துச்சா சார் பஸ்ல? இருந்துச்சு சார். இருந்துச்சா? வேற ஏதோ பஸ்ல போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஓகே சார். சார், அப்புறம் இந்த பெட்ஷீட்லாம் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சா? சாஃப்டா இருந்துச்சா சார்? சார், நீங்க எந்த பஸ்ல இருந்து பேசுறீங்க? சார், நீங்க இன்னைக்கு டிஎன் பஸ்ல தான் சார் டிராவல் பண்ணீங்க, கோயம்புத்தூர் டு பெங்களூர்? ஆமா. ஆமா சார், அந்த பஸ்ல தான் சார் பேசுறேன். சொல்லுங்க சார். சார், அந்த பெட்ஷீட்லாம் கொடுக்க சொல்லி நல்லா சாஃப்டா இருந்துச்சா சார் பெட்ஷீட்லாம்? நல்லா தாங்க இருந்தது. நல்லா இருந்துச்சுங்க சார். ஸோ அதனால தான் வீட்டுக்கு வேணும் தூக்கிட்டு போயிருக்கீங்க, அதான் சார்? வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டீங்களா? ஏங்க பார்த்து பேசுங்க. நான் என்னங்க வீட்டுக்குலாம் தூக்கிட்டு போலாங்க? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ஏங்க ஏங்க இப்படி பேசுறீங்க? சார், பஸ்ல சார்ஜரே வேலை செய்யல ஃபர்ஸ்ட். சார், சார்ஜர் ஒர்க் பண்ணா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க சார். நீங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக பெட்ஷீட் தூக்கிட்டு போறது தப்பு சார். அது வந்து ஒரு எங்க ப்ராப்பர்ட்டி, நாங்க வந்து உயிரை கொடுத்து அதை வாங்குறோம். திருப்பி பெட்ஷீட்டை தூக்கிட்டு போயிட்டீங்க சார். நீங்க தூக்கிட்டு போனா சொல்ல முடியும். இந்த பெட்ஷீட் தான் எங்க பஸ் ரொம்ப சென்டிமெண்டான பெட்ஷீட் சார். ஃபர்ஸ்ட் எங்க பஸ்ஸை வாங்கும் போது நாங்க பெட்ஷீட் வாங்கணும் சார். அந்த அளவுக்கு அந்த பஸ் அதுல வந்து எங்களுக்கு ஒரு புனிதமான விஷயம். அதை நீங்க பாட்டு தூக்கிட்டு போயிட்டு நீங்க பாட்டு பேசுறீங்க, நல்லா இல்லை சார் இது சுத்தமா. ஏங்க நான் பெட்ஷீட்டே எடுத்துட்டு போலங்க, திருப்பி பெட்ஷீட் எடுத்துட்டு போறீங்க நீங்க. சார் ஏன் சார் எங்களுக்கு சார் உங்க ஸ்வீட் நேம் என்ன சார்? என் பேர் குமாருங்க. குமார் சார். எங்களுக்கு வந்து நேரம் இல்லாம டைம் பாஸ் பண்றதுக்காக நாங்க ஏதோ குமார் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி எங்களுக்கு பஸ்ல வந்து பெட்ஷீட்டை காணாம உங்களுக்கு கேட்கணுமா சார்? சார் இல்லைங்கிறனால சார் கேட்கறோம். ஏங்க நான் பெட்ஷீட்டே எடுக்கலைங்க. பார்த்து பேசுங்க. நான் என்ன பெட்ஷீட்டை போய் வித்து யாரும் எதுங்க பண்ண போறாங்க? சார் அதுதான் நானும் கேட்கறேன். ஒரு ஆஃப்டரா ஒரு பெட்ஷீட் சார், அந்த பெட்ஷீட் உங்களுக்கு என்ன சார் பண்ணுச்சு? அதை தூக்கிட்டு போய் என்ன சார் பண்ண போறீங்க? எடுக்கவே இல்லைங்க, திருப்பி பெட்ஷீட் எடுத்தேங்க சார். இப்போ நீங்க என்ன சொன்னாலும் சரி சார், நாங்க வந்து ப்ரூஃப் வச்சிருக்கோம். நாங்க வந்து இது மேல நாங்க கேஸ் போடலான்னு இருக்கோம் சார். நாங்க பெட்ஷீட் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து இப்போ மன கஷ்டத்துல இருக்கோம் சார். முக்கியமா எனக்கு சார், எனக்கு அந்த பெட்ஷீட்டுக்கு ஒரு மாதிரி சென்டிமெண்ட். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? கையில சென்டிமெண்ட் இருக்கீங்க சார். சத்தியமா சார், லாஸ்ட் டைம் நானும் யாரும் அந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது நாங்க அந்த சேம் பெட்ஷீட் தான் சார் யூஸ் பண்ணோம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அந்த அளவுக்கு உண்மையா பெட்ஷீட். நீ ஃபர்ஸ்ட் பஸ்காரனா இல்லனா யாரு சார்? நீங்க பஸ்ல போனா எனக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க வந்து அந்த பெட்ல வந்து பெட்ஷீட் தூக்கிட்டு வந்தா எனக்கு எப்படி சார் தெரியும்? கரெக்டா கேட்கறேன்னா பஸ்காரனால சார் இருப்பேன். பெட்ஷீட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சார் நீங்க பெட்ஷீட் எடுத்துட்டு போயிட்டீங்க சார். வாயில ஏதாவது வந்துடும் சார். அதெல்லாம் வரது இருக்கு சார். பெட்ஷீட் எப்ப சார் வரும் எங்களுக்கு சார்? அது எனக்கு ஆளுக்கும் எனக்கு ஞாபகம் இருந்தது ஒண்ணுதான் சார். அது இல்லாம இப்போ ஆளையும் நொட்டு போன மாதிரி இருக்கு சார். ஆளும் பெரிய ஏதாவது சொல்லிட போறேன் சார். நீங்க என்ன சொன்னாலும் சரி சார், என்னால ஏத்துக்க முடியல சார். நீங்க எடுத்துட்டு போனதே எனக்கு வந்து வாய்க்குள்ள சாப்பாட போக மாட்டேது, வெளியே வந்து வாமிட்டும் வர மாட்டேது. அந்த அளவுக்கு மனசு அடைச்சு போச்சு சார். நான் அந்த பெட்ஷீட்டை எடுக்கவே இல்லைங்க. திருப்பி பெட்ஷீட் ஆளு ஞாபகம் சாப்பாடுன்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி சார், நீங்க வந்து கொடுக்குற ஐடியா இல்ல, அதானே சார் சொல்ல வரீங்க? நான் எடுத்தாதானே ஃபர்ஸ்ட் கொடுக்குறீங்க. நான் பெட்ஷீட்டே எடுக்கவே இல்லையா? சரி சார், நீங்க வந்து கொடுக்குற ஐடியா இல்ல சார். ஓகே, எனக்கு அந்த பெட்ஷீட் ரொம்ப சென்டிமெண்ட் சார். நான் எப்பவுமே அந்த பெட்ஷீட்ல படுக்கும் போது அதனால சார் அந்த பெட்ஷீட் துவைக்க கூட இல்லை. கடைசியா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மாசம் ஆச்சு சார். கடைசியா ஆளுக்கு படுத்தப்ப துவைச்சது.
பேசஞ்சருக்கு அந்த பெட்ஷீட்டை கொடுக்குறீங்க? சார் இல்ல சார், உங்களை பார்த்தானே தோணுச்சு, சரி ஆள் மாதிரி நீங்களும் கியூட்டா அழகா இருந்தீங்க, ஆம்பளைங்களுக்கே ஒரு மேல காதல் வரும். உங்ககிட்ட கொடுக்கலான்னு தோணி கொடுத்தேன். பட் நீங்க கியூட்டா நீ வேற மாதிரி பேசிட்டு இருக்க. நீ உன யார் பெட்ஷீட் துவைக்காத பெட்ஷீட்லாம் அங்க வைக்க சொன்னா ஃபர்ஸ்ட்? சார் தோச்சி ஆள் ஸ்மெல்லு போயிடும் சார். நீங்க மோது பாத்தீங்களா, அல்ல ஆள் ஸ்மெல்லு வந்திருக்கும். ஐயோ என்னையா சொல்ற? சார் இப்போ அந்த பெட்ஷீட் தான் எனக்கு யூஸ் பண்ணேன் நானு. சார் யூஸ் மட்டும் போல, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்க, வீட்லயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டா சார்? வீட்டுக்கெல்லாம் எடுத்து போல. நீ என்ன சோப்பே போட்டு குளிக்க மாட்டா சார். அவ வந்து வருஷத்துக்கு ஒருத்தவ குளிக்கிறவ. அவ ஸ்மெல்லே நீங்க வந்து மயங்கி போய் தூக்கிட்டு போயிருக்கீங்கன்னா அப்ப நல்ல பெட்ஷீட் கொடுத்துருந்தா என்ன சார் பண்ணிருப்பீங்க? வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையா வருது. நீ வேற சார், உங்களுக்கு கெட்ட வார்த்தை தான் வருது, எனக்கு கெட்ட நினைவுகள்லாம் வருது சார். இந்த பெட்ஷீட் நீங்க என்னென்ன பண்ணுவீங்க சார், அதனால ஏத்துக்க முடியல சார். அந்த பெட்ஷீட் எனக்கு அவ்வளவு சென்டிமெண்ட் சார். நான் பெட்ஷீட் எடுக்கவே இல்லைங்க. நீ திருப்பி பெட்ஷீட், அதுவும் உன்னை யாரும் துவைக்காத பெட்ஷீட். நீ ஃபர்ஸ்ட் உங்க வண்டி நம்பர் சொல்லு. நான் என் டிக்கெட் வண்டி நம்பர் வந்து சார் சிக்கிட்டான் உங்களுக்கு பையன் சிக்கிட்டான். மறந்துட்டேன். நான் பஸ்ஸை பார்த்து சொல்லிட்டா சார். அது என்னையா போன் நம்பராயா இருக்கு சார்? மறந்துட்டேன். நான் எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? நீ ப்ரூவ் பண்ற நான் அந்த பஸ்ல வந்து தான் பேசுறேன்ட்டு. சார் வெயிட் பண்ணுங்க. இப்பதான் டிரைவர் வந்து பஸ்ஸை ஃப்ரிட்ஜுக்கு நிப்பாட்டிட்டு வந்தாரு. நைட் வெளியே வெயிலா இருக்குன்னு ஃப்ரிட்ஜ் நிப்பாட்டினாரு. என் பேரு வந்து பொசசிவ் பசபோகல் சார். இங்க பாரு சார், சத்தியமா பொசசிவ் பசபோகல். நீங்க வந்து எங்க ஏரியால பொசசிவ் பசபோகல் வீடு எங்கன்னு கேட்டீங்கன்னா உடனே குழந்தை கூட கூட்டிட்டு போய் விட்டுரும் சார். அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஏரியால சார். அப்படியா? சரி இருங்க, நான் பஞ்சவன் பாரிவலன்ட்ட குடுக்குறேன். பஞ்சவன் பாரிவலன் சரி கொடுங்க சார். பெட்ஷீட் ஆர்டர் கொடுப்பாரு அவராச்சு? அவரு வந்து தெரியல. ஐயோ பெட்ஷீட் எடுத்தாதானே தெரியும். பெட்ஷீட்டே எடுக்கவே இல்லை. நீ திருப்பி பெட்ஷீட்டுங்க. சரி நீங்க வந்து கொடுங்க சார். நீங்க பெட்ஷீட் எடுத்துட்டு போல சார். என் காதலியே ஒரு பையில போட்டு தூக்கிட்டு போயிருக்கீங்க. டேய் வாயில எனக்கு ஏதாவது வந்துட போகிறா? பரவாயில்ல சார், பத்திரமா வச்சுக்கோங்க. பட் மறந்துடாதீங்க சார், அது என்னோட ஆளு. என் ஆளை வந்து புண்படுத்திடாதீங்க சார். வேணாம் சார், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என் ஆள் கேட்டா மனசு கஷ்டப்படுவா சார். பக்கத்துலயே ஆளை வச்சுட்டு பேசுறீங்க. சாரி, ஆள் பெட்ஷீட்ட ஆளா? டேய் உன் ஆள் இல்ல இங்க யாரு நீங்க போத்தி படுத்துட்டு இருக்கீங்க. இப்போ அந்த பெட்ஷீட் ஆளு மாதிரி சார். எங்க ஆள் ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த பெட்ஷீட் தான் சார் அக்கல்ல வச்சு படுத்துப்பேன். அந்த பெட்ஷீட்டை ஃபர்ஸ்ட் தலையை சுத்தி தூக்கி எறிந்துறேன். என்ன சார் நீங்க வச்சிருக்கீங்களா சார்? சொல்லுங்க, அட்ரஸ் சொல்லுங்க சார். நான் நேர்ல வந்து வாங்கிட்டு போறேன் சார். எவ்வளவு செலவானாலும் சரி சார். ஒரு அட்ரஸும் ஒரு இதுவும் கொடுக்க முடியாதுங்களா சார்? சார் சரி சார், என் ஆள் கண்ணில், அதாவது என் ஆள் யூஸ் பண்ண பெட்ஷீட்ல டிரான்ஸ்போர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் நானு. என்ன சார் பண்ணுவீங்க? நான் வந்து பெட்ஷீட் தூக்கிட்டு போயிட்டேன், அதை போன் இன்னொருத்தன் கேட்டான் அப்படின்னு பண்ணுவீங்களா சார்? நீ உன யார் துவைக்காத பெட்ஷீட்டை ஃபர்ஸ்ட் அங்க யூஸ் பண்ண சொன்னா? அன்ஹைஜீனிக் இதா பேசஞ்சர் அன்ஹைஜீனிக்னு சொல்ல முடியாது சார். அது வந்து என் காதலின் அடையாளம்னு சொல்லலாம் சார். துவைக்காத பெட்ஷீட்னா அன்ஹைஜீனிக் தானயா சார்? என் காதல புனிதம் உங்களுக்கு தெரியல, இல்ல நாத்தம் உங்களுக்கு தெரியுதா சார்? சார் காதலுங்கிறது ஒரு 1000 காலத்து பயிருன்னு சொல்லி ஆயா சொல்லியிருக்கு சார். சொன்ன ஆயா செத்து போச்சு சார். அப்ப அந்த அளவுக்கு காதல் பழசு. அப்ப நீங்க 6 மாசம் பழைய காதல் நீங்க ஃபீல் பண்றீங்க. ஹவ் கேன் திஸ் ஹேப்பன் சார்? நான் எங்கடா ஃபீல் பண்றேன், நீ தான்டா ஃபீல் பண்ற. ஆமா சார், மறந்துட்டு சார். கொஞ்சம் கேட் டைப் ஆயிருச்சு. நான் திரும்பி ஃபீலிங் முடிக்க போறேன் சார். என் ஆள் கண்ணை ஆனந்த கண்ணியில மட்டும்தான் சார் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நீங்க அதை யூஸ் பண்ணும் போது துவைக்காம யூஸ் பண்ணுங்க சார். அது மட்டும் எனக்காக. பெட்ஷீட் இப்பயே போய் தூக்கி எறிறேன்டா அவக்கால ஓலி. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். தப்பா நினைக்காதீங்க சார். நாங்க வந்து டீசென்டான ஃபேமிலில இருந்து பேசுறோங்க. நாங்க மட்டும் இந்த ஃபேமிலில இருந்து பேசுறோம் சார். நீங்க தான் சார் பெட்ஷீட் தூக்கிட்டு போயிருக்கீங்க. நீங்க தெரிஞ்சு நீங்க வந்து மன்னர் ஃபேமிலியா சார் இருக்கீங்க. 4 மாசம் துவைக்காத பெட்ஷீட்டை தூக்கிட்டு வந்துட்டு இங்க வச்சுட்டு பெட்ஷீட்டை தூக்கி போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன் சார். இது வந்து என்னால இதுக்கு மேல உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியல சார். நான் வந்து கம்பெனி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன் சார். நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன். இப்போ ஜனநாயகனோட படத்தோட ஷூட்டிங் கேஸ் போயிட்டு இருக்கு. அடுத்த கேஸ் அந்த கேஸை இயரிங் எடுப்பாங்க. அப்ப நீங்க பெட்ஷீட்டை கொண்டு வந்து ஆர்ஜர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இயரிங் பேசிக்கோங்க சார். அந்த பஸ்ல வரலடா. ஓகே சார். சார் ஓகே சார், நீங்க இந்த காலுக்கு ஏதாச்சும் ரேட்டிங் கொடுக்க ஆசைப்படுறீங்களா சார்? எவ்வளோ சார்? 10க்கு 10.1 சார். எக்ஸ்ட்ரா மார்க் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி, எக்ஸ்ட்ரா மார்க் ஃபார் ஸ்வீட் வாய்ஸ். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம உனக்கு காலை கிடைக்காம மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. சொல்லு சார். என் பேரு வெற்றிமாறன் சார். வெற்றிமாறனா? இந்த பிள்ளைங்க இருக்காங்க சார். ஒருத்தர் பேர் மாறன், ஒருத்தர் பேர் வெற்றி சார். நானே ஆபீஸ்ல வந்து மைண்ட் ஃபக் பண்ணிட்டாங்கன்னு கடுப்புல இருக்கேன். நீ வேற போன் அடிச்சு பெட்ஷீட்டை காணோம், மயிரை காணோம், வெற்றிமாறன் பொசப்புகள்னு சொல்லிட்டு படத்துக்கு ஹீரோ பேரா சொல்லிட்டு இருக்காத. சரி சார், சரி சார், நீங்க கோவப்படாதீங்க. நீங்க அடுத்த வாட்டி எங்க பஸ்லயே வரணும், அதே பெட்ல படுக்கணும்,
எனக்கு இன்னொரு ஆளு இருந்தாங்க சார். ஒரு 2 மாசம் தான் பிரேக்கப் ஆச்சு. அதே பஸ் நான் போயிருக்கேன். அதே பஸ் இருக்கு சார். உங்களுக்கு சார் ஏதோ ஒரு டவர் ப்ராப்ளம் போல. உங்களோட இனிமையான வார்த்தைகள் எதுவுமே என் காதுல விழுக மாட்டேங்குது. காதுல விழாதா? உனக்கு காதுல தான்டா விழுவும். காதுல எப்படி விழுவும்? ஆமா சார். சார் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சொல்லுங்க சார் நைட்டு. நைட்டா? இல்ல சார், அதாவது என் காதல் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். நான் பேசுறதுக்கு யாரும் இல்ல சார். போனதுல இருந்து தனியாவே இருக்கேன். கூட அப்பா அவனா இல்ல சார், அவன் தான். நீங்க தப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அவன் இல்ல சார். எனக்குன்னு பெருசா குடும்பம்லாம் இல்ல சார். ஒரே ஒரு அம்மா, ஒரே ஒரு அப்பா, ஒரே ஒரு அக்கா. எல்லாருக்கும் ஒரே ஒரு அம்மா ஒரே ஒரு அப்பா தான் இருப்பாங்க. ஓ சாரி சார். ஆளு மட்டும் ஒருத்தி இருந்தா இப்போ யார் கூடயே இருக்கா சார். போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். யாரா நீ தெரிஞ்சன்னு மட்டும் கையில சிக்கணுன்னு ஏன் செத்துடா? நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே என்னை தூக்கிடலாம் சார். என்ன சொல்றீங்க, தூக்கிறீங்களா? நினைச்சா எப்படி தூக்க முடியும்? ஃபர்ஸ்ட் காய போடணும்டா. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்க கதவை திறக்கணும் சார். கதவை திறந்து வெளியே வந்தீங்கன்னா மேல ரூமுக்கு போனீங்கன்னா அழகா கியூட்டா இந்த உலகமே பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு அழகான பையன் ஒருத்தர் இருப்பான் சார். வேற யாரு? நான் தான். என்னோட கதவை தட்டினீங்கன்னா அவன் திறந்து பார்ப்பான். அவன் தான் சார் நான் பேசுறேன். ஓத்தலக்கு இருடா டேய், நான் ரூமுக்கே வரேன்டா. யாருடா நீ? இவ்வளோ அங்க அடையாளங்க சொல்லியிருக்கேன், இன்னுமா சார் கண்டுபிடிக்கல? ஏய் தீபக்கே. பரவாயில்ல. இந்த அங்க அடையாளங்களுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருவீங்க நினைச்சேன். கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி, வணக்கம். ஏய் லூசு பயல. இல்லைண்ணே, நீ தூங்கிட்டு இருக்கதா சொன்னாங்க. சாப்பிட கூப்பிட்ட, நீ வரல. அதான் சரி எழுப்பி விடலாமேன்னு கூப்பிட்டேங்க. தப்பா நினைச்சுக்காத. சாப்பிட இருடா, ரூமுக்கே வரேன்டா. இருடா. ஓகே, வாங்க வாங்க. வெட்டிக்கிறோமா? நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் முடிச்சிட்டோம். இங்கேதான் வந்துருக்காரு. வந்து நம்மளை அடிக்கிறதுக்குள்ள இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சீக்கிரமா இந்த வீடியோ சந்திக்கிறேன். பை பை.